Please subscribe Sadhguru Sai Creations. சருமம் எப்போவுமே நமக்கு பொலிவாக இருக்கணும் தான் நம்ம எல்லாருக்குமே ஆசை. முன்னாடியெல்லாம் நம்மளுடைய அம்மா பாட்டியம்மாலாம் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் நம்ம யாருமே இதை யூஸ் பண்ணுறது கிடையாது. பெண்களுக்கு சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்ற பிரச்சனை வருது. பெரிய பெரிய முகப்பருக்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. அது அப்படியே ஸ்கார் தழும்பாக மாறுது. நம்ம முகத்திற்கு ஒரு பொலிவும் வசீகர தோற்றமும் பெண்களுக்கு நிறைய நோய்கள் வராமலும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கவும் இது நமக்கு பயன்படுது. சருமத்தில் இருக்கக்கூடிய தோல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். கால்களை தரையில் ஊனவே முடியாது. கால்களில் நமக்கு ஸ்கின் ரொம்ப ரஃப்பாக இருக்குனாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சருமத்தில் வரக்கூடிய நோய்களுக்கு எளிய தீர்வு என்ன, அதுவும் பெண்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. சருமம் எப்போவுமே நமக்கு பொலிவாக இருக்கணும் தான் நம்ம எல்லாருக்குமே ஆசை. முன்னாடியெல்லாம் நம்மளுடைய அம்மா பாட்டியம்மாலாம் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் நம்ம யாருமே இதை யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்மளுடைய கிட்ஸுக்கும் இதை நம்ம சொல்கிறதே இல்லை. அதுதான் மஞ்சள். மஞ்சள் அப்படின்னு சொல்லும்போது மஞ்சள் பூசி குளிக்கிறது தான் பெண்கள் வழக்கமாக வச்சுட்டு இருந்தாங்க. இது அழகுக்காக மட்டும் இல்லை, நம்ம உடலில் நோய்கள் எதுவுமே வராமல் இருப்பதற்கு, அதுவும் ஸ்பெஷலாக பெண்களுக்கு சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்ற பிரச்சனை வருது. ஸோ பெண்களுக்கு பார்த்தோம்னா தினம் அந்த பிரெஸ்ட் கேன்சர்னால் அவதிப்படக்கூடியவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஸோ மஞ்சள் தேய்த்து குளிக்கும்போது இதில் ஆன்டி கேன்சர்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நமக்கு கேன்சர் செல்கள் உடலில் வளராமல் இருப்பதற்கு இது முக்கியமான ஒரு மூலிகைங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எவ்வளோ பேர் முகத்தில் ஆக்னி வல்ஹாரிஸ் அப்படின்னு சொல்கிற பெரியதாக முகப்பருக்கள் வர மாதிரி இருக்குது. பெரிய முகப்பருக்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. அது அப்படியே ஸ்கார் தழும்பாக மாறுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த முகத்தில் வரக்கூடிய இந்த தழும்பை போக்குவதற்கு கஸ்தூரி மஞ்சள் மிக சிறந்த ஒரு மூலிகையாக இருக்குது. இந்த கஸ்தூரி மஞ்சளை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. நம்ம பயன்படுத்தக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் விரலி மஞ்சளை விட இது கொஞ்சம் நறுமணம் அதிகமாக இருக்கக்கூடியதுங்க. ஸோ இந்த கஸ்தூரி மஞ்சள் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம முகத்திற்கு ஒரு பொலிவும் வசீகர தோற்றமும் பெண்களுக்கு நிறைய நோய்கள் வராமலும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கவும் இது நமக்கு பயன்படுது. சரிங்க, இந்த முகத்தில் நல்ல பெருசாக எனக்கு கட்டியாக வந்து அதில் பஸ் ஃபார்மேஷன் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. சீழ்கோர்த்த மாதிரி முகத்தில் எனக்கு பெரிய கட்டிகள் வருது டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை சரி செய்யறதுக்கு இந்த கஸ்தூரி மஞ்சள் உங்களுக்கு பயன்படுது. இந்த கஸ்தூரி மஞ்சள் எப்படி யூஸ் பண்ணலாம், டெய்லி ரெகுலராக குளிச்சு முடிச்ச பிறகு முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு முகத்தில் மெலஸ்மா அப்படின்னு சொல்கிற மங்கு இருக்குது, இல்லை பெருசாக ஆக்னிஸ் வருது, ஆக்னிஸ் வந்து தழும்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு இந்த கஸ்தூரி மஞ்சளை கொஞ்சம் ரோஸ் வாட்டரை விட்டு மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிடுங்க. ஒரு 10-15 நிமிடங்கள் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே வரணும். வாரம் ஒரு முறை ஸ்டீம் எடுக்கணும். அதாவது நீராவி முகத்தில் படுற மாதிரி நீங்கள் ஸ்டீம் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே வரும்போது சருமத்தில் இருக்கக்கூடிய தோல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். சருமம் பொலிவாகிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. அது மட்டும் இல்லாமல் இந்த கரப்பான் அப்படின்னு சொல்கிறோம்ல, எக்ஸிமா ப்ராப்ளத்தினால நிறைய பேர், அதாவது கை வச்சு சொரிஞ்சிக்கிட்டே இருக்கேன், சொரிஞ்சு அந்த இடத்துல நீர் வடிகிற மாதிரி இருக்குது. இதுதான் வெட் எக்ஸிமா அப்படின்னு சொல்லுவோம். நீர் வடிஞ்சு, அதுவும் முக்கியமாக பார்த்தோம்னா கால்களில் மூட்டுக்கு கீழே தான் நிறைய பேருக்கு இந்த எக்ஸிமா ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ இதற்குமே இந்த கஸ்தூரி மஞ்சள் ரொம்ப பெஸ்ட்டாக நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி டயபெட்டிக் அல்சர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், கால்களில் புண்கள் வந்திருக்கும், டயபெட்டிக் அல்சர் இருக்கும், குழி விரணம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். இந்த டயபெட்டிக் ஃபுட் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா குழியாக அப்படி புண்கள் வந்திருக்கும். அந்த புண்களை ஆற்றுவதற்கும் இந்த கஸ்தூரி மஞ்சள் எண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி நம்ம பயன்படுத்தலாம்.
இந்த எக்ஸிமா இருக்கு இல்லையா, இவங்களுக்கு எப்படி நம்ம இந்த கஸ்தூரி மஞ்சள் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கஸ்தூரி மஞ்சள் பொடியாக நம்ம எடுத்துக்கணும். கஸ்தூரி மஞ்சள் பொடியை நம்ம வெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, பட்டர், வெண்ணெயோட நல்லா கலந்து புண்கள் இருக்கக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். இன்னும் ஒரு சிலருக்கு ரொம்ப வறண்டு போய் இருந்துச்சுனாலும் வெண்ணெயோடு கஸ்தூரி மஞ்சளை கலந்து அப்ளை பண்ணலாம். இதுவே நமக்கு டயபெட்டிக் அல்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கால்களில் குழி விரணம் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணெய், இந்த ஆவாரம் பூ மற்றும் இலைகள், ஆவாரம் பூவும் இலையும் இருக்குது இல்லைங்களா, இது ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். இதனோட சம அளவு கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்து அரைச்சிடணும். அரைச்சி எண்ணெய், நல்லெண்ணெய் விட்டு நல்லா கலந்து புண்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். இதுவே காலாணியும் நிறைய பேருக்கு இருக்குங்க. டயபெட்டிக் அல்சர் இருக்கிற மாதிரியே கால் ஆணியும் நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு கால் ஆணி இல்லை, ஆனால் சில இடத்துல ரஃப்பாக, ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குது, தடிமனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரியாகணுன்னாலும் கஸ்தூரி மஞ்சளை நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தலாம். ஏன்னா கால்களை தரையில் ஊனவே முடியாது, காலை வந்து வச்சுட்டாவே எனக்கு ரொம்ப வந்து ரஃப்பாக இருக்குது, ஸ்கின் ரொம்ப ரஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குனாலும், அந்த பிரச்சனை, கால் ஆணி பிரச்சனைக்கும், கால்களில் நமக்கு ஸ்கின் ரொம்ப ரஃப்பாக இருக்குனாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். கால் பாதத்தில் வெடிப்பு, தீராத வெடிப்பு, பித்த வெடிப்பு இருக்குனாலும் ரொம்ப எளிமையாக இந்த கஸ்தூரி மஞ்சளை நம்ம பயன்படுத்தலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கஸ்தூரி மஞ்சள் பொடி இருக்கு இல்லைங்களா, இதை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதில் விளக்கெண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கால் பாதத்தில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரணும். ஸோ டெய்லி ரெகுலராக கால்களை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த கஸ்தூரி மஞ்சளை விளக்கெண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி கால் பாதத்தில் வெடிப்புகள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். அதுவும் இப்போது கோடைகாலம் வருது, ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடும் இல்லைங்களா, நிறைய பேருக்கு ட்ரை ஆகிடும். இந்த ட்ரை ஸ்கின் போகிறதுக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா, கால் பாதத்தில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ எங்கெல்லாம் ட்ரை ஸ்கின் இருக்கோ, ஒரு சிலருக்கு அந்த காலில் மூட்டுக்கு கீழே தான் ரொம்ப ட்ரையாக இருக்கும், ட்ரைனஸ் தெரியும், முதுகு பக்கத்தில் ஒரு ட்ரைனஸ் தெரியும், அங்கே எல்லாமே இந்த விளக்கெண்ணெயோட கஸ்தூரி மஞ்சளை மிக்ஸ் பண்ணி நம்ம முதுகுலையோ இல்லை ட்ரைனஸ் இருக்கக்கூடிய இடத்துலையோ நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். இன்னும் ஒரு சிலருக்கு கட்டிகள் வரும். ஸோ அந்த வேநீர் காலத்தில், இந்த கோடை காலத்தில் கட்டிகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், சாதம் வடித்த கஞ்சி இருக்கு இல்லைங்களா, அந்த கஞ்சியில் கஸ்தூரி மஞ்சளை மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி கட்டிகள் இருக்கக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். இதை தாண்டி இந்த வேநீர் கட்டிகள் மட்டும் இல்லைங்க, உடலில் எந்த வகையான கட்டிகள் இருந்தாலும், நிறைய பேருக்கு பிரஸ்டில் லம்ஸ், சின்னதாக பெண்களுக்கு இந்த கட்டிகள் இருக்கும். இது நார்மலாக கேன்சர் செல்ஸ் கிடையாது, ஆனால் சாதாரணமாக வரக்கூடிய சில லம்ஸ். இது சரியாகிறதுக்கும் கஸ்தூரி மஞ்சளை பயன்படுத்தலாம். அப்போ டெய்லி ரெகுலராக என்ன பண்ணலான்னா, இதே மாதிரி சாதம் வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா, இதனோட நம்ம இந்த கஸ்தூரி மஞ்சளை மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டிகள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். லிம்ஃப் அடினோபதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இல்லை ஃபைப்ரோ அடினோமா அப்படின்ற கண்டிஷன், இது நார்மலாக திசுக்களில் வரக்கூடிய கட்டிகள் தான். இந்த வகையான கட்டிகளுக்கும் கஸ்தூரி மஞ்சளை நம்ம பயன்படுத்தலாம். இது ரொம்ப சிம்பிளாக என்னென்னா, தேன் மெழுகு அப்படின்னு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கனாவே கிடைக்கும். இது வந்து வேக்ஸ். இந்த தேன் மெழுகை நல்லா உருக்கிட்டு இதில் கஸ்தூரி மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் நமக்கு கட்டி இருக்கோ அந்த இடத்துல அது அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நிறைய பேருக்கு பிரஸ்ட்டில், பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபைப்ரோ அடினோமா அப்படின்ற கண்டிஷனோ, இல்லை லிம்ஃப் அடினோபதி கண்டிஷன் இருக்குது, இல்லை உடலில் அங்கங்கே எனக்கு கட்டிகள் வந்துக்கிட்டே இருக்குது வெயில் காலங்களில், இல்லை லைப்போமா அப்படின்னு சொல்கிற கொழுப்பு கட்டி. இந்த லைப்போமா அப்படின்னு சொல்கிற கொழுப்பு கட்டிக்கும் இந்த கஸ்தூரி மஞ்சளை தேன் மெழுகோடு மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது கட்டிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். முகத்தில் நிறைய பேருக்கு இந்த பிம்பிள்ஸ் இருக்குது, மெலஸ்மா இருக்குது, இல்லை சருமத்தில் நமக்கு வரக்கூடிய கருமை நிற திட்டுக்கள், பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், அது எல்லாமே சரியாகிறதுக்கு இந்த கஸ்தூரி மஞ்சளை பயன்படுத்தலாம். இதுவே இன்னும் நிறைய பேருக்கு வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்குங்க. அதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது கஸ்தூரி மஞ்சள் தான். இந்த கஸ்தூரி மஞ்சள் என்ன பண்ணலான்னா, முருங்கை மர பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டையை அரைச்சி அதனோட கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்து கால்களில் பத்து போட்டுக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது வெரிகோஸ் வெயின் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். ஸோ உடல் முழுவதும் எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும், இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கும், ஆஸ்மா இருக்குது, நேசல் பாலிப் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே இந்த கஸ்தூரி மஞ்சளை புகை போட்டு அந்த புகையை நம்ம இன்ஹேல்
இன்ஹேல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சுவாச பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் கஸ்தூரி மஞ்சள் பயன்படுது. ஸோ மஞ்சளில் நிறைய வகைகள் இருக்குது. இருந்தாலும் இந்த கஸ்தூரி மஞ்சள் முக்கியமாக நம்மளுடைய அழகு சார்ந்து இல்லை உடலில் சருமம் சார்ந்து வரக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்குமே கஸ்தூரி மஞ்சள் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதனால தான் பெண்கள் எப்போவுமே முகத்தில் நம்ம நிறைய பவுடர்ஸ் என்ன தான் நீங்கள் ஃபேஸ் பேக் போட்டாலும் கஸ்தூரி மஞ்சள் அதில் கண்டிப்பாக இருக்கும். அதை மட்டும் கஸ்தூரி மஞ்சள் மட்டும் நம்ம தனியாக போட்டாலும் முகத்திற்கு ஒரு அழகும் பொலிவும் வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜவ்வாது இல்லைன்னா கோரோசனை இதனோட கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்து நெத்தியில் வச்சுட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி போகும்பொழுது முகத்திற்கு ஒரு வசீகரமும் நம்ம போகக்கூடிய காரியம் வெற்றியாகிறதுக்கும் இந்த கஸ்தூரி மஞ்சள் பயன்படுது. ஸோ இந்த பதிவில் சித்த மருத்துவத்தில் முக்கியமான ஒரு மூலிகை கஸ்தூரி மஞ்சளை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.